ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு ஹோம்மேட் லைஃப் ஸ்டைல். ஈரோட்டில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ண கண்டிப்பாக ஒரு குடுப்பனை வேணுங்க. மழை வந்தது எல்லாருமே ரொம்ப ஹாப்பி எல்லாருமே. இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக தெரியும் ஈரோட்டில் வெயில் எந்த அளவுக்கு டிகிரி போச்சு அப்படின்ட்டு. மழைக்காக தாங்க இந்த இடத்துல ஒதுங்கணும் பழமுதிர் நிலையத்தில். உள்ளே போய் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் என்னம்மா இப்படி சீனை போட்டுட்ருக்கிறே, மலைக்கு ஒதுங்கினதில் கூட இப்படி ஒரு சீனான்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன் எனக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதும் இல்ல. இதோட பேர் தெரிஞ்சா என் கூட கமெண்ட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாத சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ மழை விட்டுருச்சான்னு வெளியில வந்து பார்த்தா மழை இன்னும் அதிகம் தாங்க ஆச்சு. இது இந்த கிளைமேட்டுக்குலாம் ஈரோட்டில வெளுத்து வாங்கின வெயிலுக்கு இதுலலாம் உள்ள நனைஞ்சு பூந்து விளையாடணுங்க அவ்வளோ ஆசை இருக்கு. பட் இந்த குட்டீஸை பாருங்களேன் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்கன்னு. அவங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் கேட்கவே இல்லைங்க. வாங்க வீட்டுக்கு மழையில நனைஞ்சிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்கெங்க வந்தோம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் தாங்க வந்தோம். லாஸ்ட் டைம் vlogல சொல்லியிருந்தேன் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன்ட்டு. அதில் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் இருந்தது, மாத்துறதுக்காக போயிருந்தேன்.